பேசக்கூடாது. மகாராஜா சோழகுத்து தெரிஞ்சு பேசலாம். பேசாத, பேசக்கூடாது. தெய்வச்சபை தெய்வச்சபை முன்பதாக அஞ்சலாம் பிறந்த நல்லா பேசுறான். எங்க நினைக்கிறோம் மறுபடியும் சிரிக்கிறது பரவான புண்ணியாட்டம். கிளம்பிக்கிறா நீங்க மட்டும் சிரிக்க கூடாது. ஆனா கட்டி தோலா உரிச்சு விடுவாரு. அதையா கட்டி போட்டு உரிக்கிறீங்க, அதே உறிஞ்சிட்டு போயிடும். துணி வச்சு அழுத்துன்னு போரு. சீனாவில் இருந்த தெய்வச்சபை தெய்வீகமான ராஜசபை தெய்வசபை முன்பதாக தெய்வசபை முன்பதாக அஞ்சலாம் பிறந்த அப்பன்மார்கள் அருள் பெரும் இதுதான் 4 வருஷம் வச்சுட்டாங்க. நான் பாஸ்தாவை முடிச்சு மாபெரும் புண்ணியமான சபை அவதரது சீர்சபைக்கு நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். இது திருப்பூர். அவர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கற 7 மணி தானே கலாட்ட போட்ட தானே பண்றீங்க. வளையச்செட்டிப்பட்டி மருத்துவர் அருகாமல் வளையச்செட்டிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளிய என்ன ஸ்ரீ அல்லா ஸ்ரீ உலகத்தை கட்டி காக்கும் குலதெய்வமாகப்பட்ட தீப்பாண்டியாய் பெரியாண்டிச்சி என்ன அஷ்டபந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்னும் தீப்பாண்டியாய் பெரியாண்டிச்சி பங்காளிகள் பெத்த மகள் என்ன தாய் குலங்கள். சரி ஜாமி என்ன பங்காளிகள் குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து தேர் திருவிழா போல தேர் திருவிழா போல ஒரு ஹோட்டல்ல ஆமா ஜாமி அப்பேற்பட்ட தேர் திருவிழா போல 24வது நாள் அஷ்டபந்தர் கும்பாபிஷேகத்தை மண்டல பூஜையை முன்னிட்டு என்ன பெண் பிள்ளைகள் ஆமாங்க அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து சிறுதுணிவாக பெருவெள்ளமாக சேகரித்து சாப்பாடு எப்படி சாப்பாடு ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க. என்ன தானம் என்பது 32 சிறந்த தானம் அன்னதானம். அப்படி அன்னதானத்தை வாரி வழங்கி தானத்தை கொடுத்து இன்னைக்கு தீப்பாண்டியாய் பெரியாண்டிச்சிக்காக நாடகம் அரங்கேற்றம். சரிஜாமி இன்னைக்கு வைத்த நாடகம் என்ன நாடகம்? அருமையான நாடகம். என்ன நாடகம்? சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? மகாபாரதம் கிடையாது, கம்பராமாயணம் கிடையாது, சிலப்பதிகாரம் கிடையாது, நாவலித்து கிடையாது. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் அருமையான நாடகங்க. என்ன நாடகம்? இன்னும் எங்கேயுமே ஆடி இருக்கவே முடியாது. ஆமாங்க
சொல்லு பார்க்கலாம். எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. என்ன நாடகம் சொல்லு. ஆடாத ஆட்டம் தான், பாடாத பாட்டு தான், ஓதாத குரல் தான், அடிக்காத மத்தவன் தான், சேராத பொட்டி தான் இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம். இன்னைக்குதான் பாக்கியலட்சுமி. சீரியல் நாடகமா ஓடுது. சமையல் நாளாயா? ஸ்ரீ மகாபாரதம். சமையல் பாக்கியா ஒரு லட்சம் ரூபாய் சேரவானாலும் சரி. சேராத பொட்டியா ஊதாத குளம் சேரலையா சொல்வார் பேச்சு கேட்டீங்கன்னா நீங்க நாசமா போயிடுவீங்க. சுய புத்தியோடு முக்க புத்தி வச்சு போறீங்க. சொல்வார் பேச்சு கேட்காதீங்க. இல்ல சேராத பொட்டி யாருங்க சொன்னா? அடிக்காத மத்தாளம் யாருங்க சொன்னா? ஊதாத குழலு யாருங்க சொன்னா? நாடகம் என்ன சொல்லு. சொன்ன பாக்கியலட்சுமி. ஸ்ரீ மகாபாரதம். வந்திருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல கூட போய் சொல்லி கொடுங்க. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு பாக்கியா தான் சமையல்காரியா கூட்டிட்டு வர போறோம். எப்படி சாமி? ஆக்கியாரா கம்ப்யூட்டர்காரி பேர சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரிலேயே பாக்கியா சமையல். ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்துல ஓர் பாகமாகிய பாஞ்சாலி திருமணம். பாஞ்சாலி திருக்கல்யாணம். அத்துடன் வில்வளைப்பு. அர்ஜுனன் வில்வளைப்பு. பாஞ்சாலி கல்யாணம். கல்யாணம். ஆமா. இந்த நாடகத்தோடு ஒரு மங்களகரமான நாடகத்தை சரிங்க இன்னும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில முன்னிலையில் எங்க மாமா சேர்மன் மாமா மணி மாமா ஆ அவருடைய தலைமையிலையும் சரிங்க என்ன ஊர் கவுண்டர் தர்மகர்த்தா பட்டக்காரர் ஆ கோயில் பூசாரி நிர்வாகிகள் நிர்வாகிகள் சரிங்க அனைவருடைய தலைமையிலையும் ஆ ஊர் பொதுமக்களுடைய ஆதரவுனாலையும் ஆ இந்த நாடகம் அரங்கேற்றம். சரிங்க இந்த நாடகத்தில் நாம் யார் என்று உரைக்கும் முன்பதாக ஓய் என்ன கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாம கொடுப்பது அந்த தெய்வத்தின் குணம். என்ன தெய்வ குணம் படைத்த எங்களுக்கெல்லாம் ஒரு பிதாமகர் போல. யாரு யாரு பிதாமகர்? யாரு கரெக்டா சொல்லு பார்க்கலாம். எனக்கு சொல்லி கொடுத்தவனே யாருன்னு தெரியல. தொலைவீட்டு அருமை அண்ணா மாணிக்கம். மாணிக்கன் ஓய் சரிங்க மாணிக்கண்ணா நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆசான் போல. சரி எது தெரியலையே அந்த நிமிஷமே ஆமாங்க அதுக்கு விடையளிப்பார். சரி அப்பேற்பட்ட என்ன மாணிக்கண்ணா அவர்களும் சரிங்க என்ன என் உடன்பிறப்பு அக்கா மாவாய் அவர்களும் நம்மளுக்காக நம்முடைய வாரி வழங்கியிருக்கிறார். சரி தீப்பாண்டியாய் பெரியாண்டி சம்மன் அருள் பெற்று நோயற்ற வாழும் குறைந்த செல்லத்தை பெற்று பட்டி பெருகி பால்பாடை பொங்கி குட்டி பெருகி குட்டபால் பிறந்து அருள் போல் வேறு ஊட்டி பொங்கல் போல் மலை தலைத்து தலைத்து மலை போல கஷ்டங்கள் இருந்தால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால படை போல அணுக வேண்டும். இந்த நாடகத்தில் என்னுடைய பெயர்களுடைய புரிந்ததாய் என்ன? ராஜாதி ராஜா ராஜ உத்திட்ட கோலாகான ராஜ பிரபலையில பிறந்த வணங்காத முட்டி இனங்கால நிற்க எங்கில தனித படைத்த பட்ட துணியால் அப்படி மன்னன் துரியோதன மாமன்னனாக இருந்தாலும் மாமன்னனை பெற்ற தாய் தந்தை என் புண்ணியவதி என்னை பெற்ற தாய்
அரசே என் தாய் தந்தை யாருங்க? என் தாய் காந்தாரியம்மை ஓ, உங்களுடைய தாய் காந்தாரி. என் தந்தையா திருநாட்டிய மகாராஜன் மன்னன் திருராஜ்ய மன்னன். மன்னன் திருராஜ்ய மன்னனுக்கும் தாய் காந்தாரிக்கும் நாங்கள் முதல் பிறந்தவர்கள். 100 ஆண் மக்கள். அடே வாயால வாங்க, எத்தனை பேரு? ஆண் மக்கள் 100. 100 ஆண் மக்கள். சரி, சார். 100 பேத்துக்கு ஒரே தட்டை துச்சடை. தங்கச்சி வருவோம்னா ஆமாப்பா. அட வாங்க சாமி, ஏப்பா? உங்க தங்கச்சி பிறந்தது ஒண்ணு அப்படியே அவ குட்டை கணத்துல வந்து சேர்த்துருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? ஏங்க இங்க வாங்க சாமி, நீங்க ஆண் மக்கள் 100 பேரு. 100 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி. சாமி இங்க பாருங்க, என்ன என்னால கோவிச்சு கூடாது, ஒரு பேச்சுதான் சொல்றேன். சொல்லு. ஏங்க நீங்க பசங்க 100 பேர், 100 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி. நாளைக்கே உங்க வீட்டுல ஒரு பொண்ணோட உதவி வச்சுக்கலாம். ஏங்க ஒரு பேச்சுக்கு சொல்றது முறைக்காதீங்க, என்ன ஒரு பேச்சுக்கு தான் சரி சொல்லு. நாமளே நாளைக்கு போகும்போது கூட ஏதாவது ஹை பேர்னு வச்சுக்க. அந்த 100 பேர் கிளம்பிக்கலாம் பேரு பசங்க. சரி. ஒரே ஒரு பொண்ணு பிள்ளை. நாளைக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து போச்சுன்னா 100 பேருக்கு அந்த பிள்ளை சீர் வரிசை என்னென்ன பண்றது? 100 பேருக்கு 100 வேட்டி, 100 துண்டு, 100 வேஷ்டி, இன்னும் அரிசி பருப்பு எண்ணெய் செலவு மிளகு அண்டா குண்டா பாத்திரம் அதோட போகும். இன்னும் கறிஞ்சோறு ஆக்கி போடுறதா 2 பட்டியாவது அப்படியே துரைச்சு விடணும். அது பந்ததாலே பெரியாடு 2 எலும்பு இல்லாம சேர்த்துக்கணும். உங்களுக்கு கட்டுப்படி ஆகணும்னா உங்க வீட்டுல ஒரு பணம் விழுந்தாலே அந்த பிள்ளை வீட்டுல கோடிக்கணக்கா செலவாகும். ஒருவேளை உங்க வீட்டுல கோடி பணமா விழுந்தா அந்த பிள்ளை எத்தனை காடி வந்து போட்டா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அடிக்கிறீங்க கேள்வி கேட்கிறேன். எங்க வீட்டுல சோறு கோடி போடுறதுக்கு அந்த பிள்ளை போடுறது ஒண்ணு அப்படியே அவர் ராரியில வந்து சேர்த்துருக்கலாம். அப்படி 101 பிள்ளைகள் பிறந்து எங்களுடைய நாடோ டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தாபுரம். ஆமா சரி, அஸ்தாபுரமாக இருந்தாலும் அஸ்தாபுரத்துக்கு நாடால ஓய் உரிமை உள்ளவர்கள் நாங்க மட்டுமா? நீங்க மட்டுமா? எங்க சித்தப்பார் பசங்கள் ஓய் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். பாண்டவர்கள் 5. ஆமா. நீங்க 100 மன்னர்கள். நீங்க 100. ஆமா. சரி. ஏய் ஓய் பாண்டவருக்கும் அவங்க யாருக்கு அப்பாவோட உத்தரப்பிரதேச 3 பேர். சரி, யார் யாரு? எங்க பத்மராஜி மகாராஜா, எங்கப்பா பந்து மகாராஜா, கடைசி அப்பா உங்களுடன் விதுரமன்னன். ஆமா. சரி, கடைசி அப்பாவுக்கு கல்யாணம் இல்ல. என் நடுவந்தை பந்து மகாராஜா சுத்தி வந்தாரே திருமணம் செய்து பண்டவருக்கு வந்த புத்தகத்தார்கள் பாண்டவர் 5 ராஜாக்கள். நாங்க 100 மன்னர்கள். சரி, 105 மன்னர்கள். பாலபருவத்திலேயே பகை ஆரம்பம். என்ன காரணம்? காலை எழுந்தவுடனே கல்விச்சாலை, கல்வி, மாலையில விளையாட்டு, முனிவரை நாளில யுத்த முயற்சி, அனைத்திலுமே அந்த பாண்டவரை ஜெயம் பெற்று வந்தார்கள். நாங்க தோல்வி பெற்று வந்தோம். அண்டா ஓய் தோல்வியற்ற கௌரவர் பாண்டவரை விட்டு வைத்த அசாமரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். அதுபா இருக்கிற போது அறிக்க வேண்டும் பாண்டவரை. அப்படி என்று 60 நாள் 5 கொள்ள வேண்டி ஒன்றல்ல 2 1 கோடி வந்து எத்தனையோ வஞ்சகங்கள் சூது சாகவே இல்லை. கண்டவனுக்கு வந்த குண்டரதாரிகள் ஏன் சாவல? எதனால சாவல? எப்படி உச்சிரு அந்த மாடோட்டு இடையன் ஒலி அந்த ஆயனுடைய கிருவினால் 5 உயிர் உழைத்தான். உயிர் உழைத்தார்கள். ஆமா. சரி, அப்படி பகை நிறுத்துக் கொண்டே வர இப்படி ராஜசபையில் அமர்ந்திருந்த குறிப்பெரியவர்கள் ஏய் ஏய் சொல்லுங்க சாமி,
நீ அதிகம் பேசுறேன். சாமி குறைந்தவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் மகன் இடித்துக் கொண்டே வருகிறது. இரு தரத்தாரா பிரிக்க வேண்டும். அப்படி என்று பாண்டவருக்கு வாரணாவதம், கௌரவருக்கு அஷாவரம், அப்படி என்று இருதரத்தாரா பிரித்து வைத்தார். அந்த வாரணாவதத்துக்கு போனா விடுவேனா? அந்த வாரணாவதத்துல அந்த பாண்டவரை கொள்வதற்காக அரங்கும் பஞ்சு வெறும் குப்பிளி விட்டு சொல்லப்பட்ட வெறுப்புக்கு எதிரான பொருளான மாளிகையை அமைத்து பாண்டவர்களை வரவழைத்து உண்ண உணவளித்து அரங்குமா மாளிகையை உறங்கச் செய்து புரோசமன் என்ற மந்திரி அரங்குமா மாளிகைக்கு செய்ய சொன்னேன். அரங்குமாளி குபீர் என்று பற்றி எரிந்து விட்டது. பாண்டவர் கூட்டோடு அளித்தவர்கள் அரக்கு மாளிகையில் மாண்டு மடித்து விட்டார்கள். அந்த அரங்குமாளி பற்றி எரிந்து விட்டது. அதனால இன்னுமே பாண்டவர்களை செத்த உங்களை பிரேதம் சுத்தமா எரிஞ்சு போச்சா இன்னும் எரியாம இருக்குதான்னு பார்க்கணும். அதனால எங்க அண்ணன் தர்மஹாராஜன் அனைவர்களையும் நான் அழைத்ததாக அது நீங்க போங்க ஜாமி, கூட்டிட்டு வந்துடுறேன். போங்க போங்க ஜாமி, போங்க ஜாமி, கோவத்தோடாது போயிட்டு வாங்க அந்தாண்டு போயிடாதீங்க. சோழமாடு அறிவீர்கள் சிவாலே மன்னர் துரியாதவனான மன்னர் தம்பியாக விளங்கக்கூடிய துர்ச்சோதனன் நினைக்க துர்ச்சோதன சபை தருவார்.